என்ன இது? உப்பு சப்பு இல்லாத இடியாப்பத்தை செஞ்சு வச்சிருக்கிறா. செஞ்சு வச்சாலா வாங்கி வச்சாலான்னு தெரியலையே. இந்த இடியாப்பத்தெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா என்ன? மனுஷன் சாப்பிடுவானா இல்லையான்னு தெரியல. நம்ம இதை சாப்பிட்றதுக்கு பதில் நம்ம பட்னியாவே போயிடலாம். இதெல்லாம் இந்த லட்சுமி ஃபர்ஸ்டே இடியாப்பம் செஞ்சு வச்சுன்னு சொல்லியிருந்தா வேற எதனா செஞ்சு கூட்டிட்டு போன்னு சொல்லியிருப்பேன். 100 நாள் வேலைக்கு வேற போயிட்டா. இன்னைக்கு பட்னியாக தான் போன பெல்து இந்த மாடு மேய்க்க. முதல்ல ஃபோனை போட்டு என்ன செஞ்சாலா இல்லை வாங்கி வச்சுட்டு போனாலான்னு கேட்போம். தெரியல, நடக்கவே முடியல. எவ்வளவு தூரம் தான் அந்த வந்து நேருது. அக்கா வேற எப்போ போயிட்டா போயிட்டு நம்ம லாஸ்ட் போறோமான்னு தெரியல. டக்குனு போக வேண்டியதான் நந்தி. டைம் வேற ஆயிடுச்சு. ஹலோ, சொல்லுங்க. நான் சொல்கிறேன் நான் செஞ்சேன் நீ வீட்டில் சாப்பிட. எங்க ரொம்ப நாள் கழிச்சு இடியா போய் தர தாத்தா தந்தாரு. உடம்புக்கு நல்லது இல்லை, சாப்பிட்டு வேற ரொம்ப நாள் ஆச்சு. சரி அதான் எல்லாருக்கும் வாங்கி வச்சேன். உடம்புக்கு நல்லது கெட்டதுன்ற கதெல்லாம் வேணாம். உனக்கு வேணும்னா நீ வாங்கி சாப்பிட்ணும். எங்களுக்கு வேணும்னா எதனா செஞ்சு வைக்கணும். உன்னை யார் எனக்கு இடியாப்பெல்லாம் வாங்கி வைக்க சொன்னது? மனுஷன் சாப்பிடுவானா இந்த இடியாப்பத்தில்? நான் எனக்கு போய் வச்சுக்கிறேன் இந்த இடியாப்பத்தை. மனுஷன் சாப்பிட்றது உங்களுக்கு வச்சு தப்பு தாங்க. நான் சொன்னேன் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சாப்பிடுங்க நினச்சி தான் வாங்கி வச்சேன். ஒரே நாள் சாப்பிடுங்க, நாலு வாங்கி வைக்க மாட்டேன். நான் இன்றைக்கே சாப்பிட மாட்டேன்ற. நீ நாலுலேருந்து வாங்கி வைக்கலன்னு சொல்கிற. நாலுலேருந்து வாங்கி வைக்கிற மாதிரி ஐடியாலாம் இருக்குது அவனுக்கு. ஏங்க இப்போ நான் தாங்க பண்ணுறது. வீட்டில் பழைய கஞ்சிக்குதுங்க, இடியாப்பம் பிடிக்கலன்னா குச்சிட்டு போங்க. எனக்கு வேறு 100 நாள் வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. நானே நடக்க முடியாது, நடந்து போய்க்கிறேன். உனக்கு எவ்வளோ தைரியம் தான் கஷ்டப்படுற மனுஷன் என்ன போய் பழைய கஞ்சி குடிக்க சொல்கிறேன்? இன்னைக்கெல்லாம் இந்த மாட்டாண்ட ஓட முடியாத ஓடி சாயந்தரம் வரேன் வீட்டுக்கு. காலையில் வேற பால் எடுத்து போய் ஊற்றிட்டு வாங்கினேன். நல்ல வேலையை வாங்குறீங்க. சோறு மனுஷனுக்கும் இங்கே போட முடியல. ஏங்க ஒரு வாட்டி ஏதோ தப்பு நடந்துச்சு. இதோட இடியாப்பமே வாங்க மாட்டேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, வரும்போது செஞ்சு வைக்கிறேன். எனக்கு வாங்கி வச்ச இடியாப்பத்தை நீயே வந்து சாப்பிட்டுக்கோ. நான் 2 வேலையை அதையே சாப்பிடு. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. மீன்காரன் மீன் ஏத்தாந்தானா வாங்கி குழம்பு வை. எனக்கு மீன் குழம்பு வச்சுட்டு மீனை வறுத்து வை. அப்போ தான் எனக்கு நைட்டு சாப்பாடு சாப்பிடுவேன். இல்லைன்னா நாலேருந்து மாடை ஓட்டி போக மாட்டேன், ஓனியும் ஓட்டி போக மாட்டேன். ஏங்க இப்போ உங்களுக்கு மீன் குழம்பு தானே? சரி சரி, மீன் காரை தான் தானே. 100 நாள் வேலையிலேருந்து வந்தோடனே வாங்கி குழம்பு வச்சு வறுத்து வைக்கிறேன். சரி சரி, இப்போ இருக்கிறத சாப்பிட்டு மாடை ஓட்டி போங்க. எனக்கு டைம் ஆகுது, நான் வைக்கிறேன். இந்த மனுஷன் இருந்தாலும் ரொம்ப தான் பண்ணுறாரு. என்ன மாடை மேய்க்கிறாரோ தெரியல. ஒரு நாள் பின்னாடியே போய் பார்க்கணும் எப்படி தான் மாடை மேய்க்கிறாருட்டு. ஓட முடியாம பாவம். நானும் வேலை வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த மனுஷன் நம்மளே வெறுப்பேற்றிங்கிறாரு. சரி, இடியாப்பம் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. ஆசைப்பட்டு பசங்க சாப்பிட்டாங்க. அதே மாதிரி இவரும் சாப்பிடாரு. வாங்கி வச்சா மனுஷன் சாப்பிடுவான். இடியாப்பத்தை மனுஷன் தான் இடியாப்பத்தை சாப்பிடுவான். குறைஞ்சனா இல்லைன்னா துண்டா தான் ஒரு கோணம் போயிடுது. கேட்க வேண்டியது செய்தா மீனை வாங்கி வைனா வாங்கி குழம்பு வைக்க மாட்டேனா? நாலேருந்து மாடு ஓடிமா மாட்டேனா? மாடு மேய்க்கலன்னா வீட்டில் எப்படி சோறு வரும்? நம்மளே 100 நாள் வேலைக்கு டைம் ஆயிடுச்சுட்டு காலையில் எழுந்து பாலை கறந்துட்டு அந்த வேலை இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ தான் கொடுக்கணும் ஓடி வந்துடும். இதில் இந்த நடு சந்தையில் ஃபோனை பண்ணி வெறுப்பேற்றிங்கிறாரு இந்த மனுஷன். வேறு ஃபோட்டோ எடுத்துட்டாங்களா தெரியல. 100 நாள் வேலைக்கு போனால் தான் தெரியும். நம்மளே இன்னைக்கெல்லாம் மாட்டாண்ட ஓட முடியாத ஓடி வரோம். இவங்க நம்மளுக்கு நல்ல சாப்பாடு ஆகி போடாத பழைய கஞ்சி குடிச்சிட்டு போன்றாங்க. என்ன பண்ணுறது? இருக்குத குடிச்சிட்டு போவோம். சாயந்தரம் வந்து ஒரு வேட்டை பிடிக்க வேண்டியது தான். மீனை வாங்கி வைப்பான் நம்ம மிரட்டில். சாயந்தரம் சீக்கிரமாக வந்துடணும். இல்லைன்னா இந்த பிள்ளைங்க இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு முள்ளுங்களை தான் போட்டு வைக்கணும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. மாடை சீக்கிரமாக ஓடியாண்டு வேண்டியது தான். இந்த இடியாப்பத்தை எடுத்து போய் அப்படியே மூடி வச்சுட்டு இருக்கிற பழைய கஞ்சியெல்லாம் குடிச்சிட்டு போக வேண்டியது தான். இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கரெக்டாக மாறுறோம் போது கோடையை எடுத்து போக வேண்டியது தான். இருக்கட்டும், போகும்போது எடுத்துக்கலாம். கண்ணுக்குடி எடுத்து போய் உள்ளே விட்டு மாடை ஓடி போக வேண்டியது தான். ஹேய், போ பாலை குச்சதெல்லாம் போதும். போ அப்புறமா ஓட்டின்னு வர உங்கள் அம்மாவை. போகலாம் போ. நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு. போயிட்டு சாயந்தரமா வரலாம். போ, நீ கூட போ. ஹேய், ட்ரு இப்படியே போ. அப்படி வேணாம், அங்கே பயிர்லாங்குது. நான் தூங்கும் போது அசந்து நீ அப்படி போயிட்டு நான் காலை கீழே வச்சிருவாங்க. இப்படியே போ, இங்கேயே காலியாகுது. நான் தூங்கினா கூட நீ காலியாக மேயலாம். அங்கே நிறைய மாடு ஆடுலாம் இருக்கிற மாதிரி இருக்கே. அங்கே எடுத்து போய் விட்ட பத்துன்னு தூங்க வேண்டியதுதான் நம்ம. நீ பார்த்து மேய்ஞ்சிட்டு என்னை வந்து எழுப்புன அப்புறம் பத்திரமா இங்கேயே மேய்ஞ்சினரு. நான் போய் தூங்கி எழுந்து வந்து இன்னும் கூட்டு போறேன். பக்கத்தில் ஆறு மாதிரி இருக்கு. அங்கெல்லாம் போய் ஊந்துற கீந்துற பாரு. இங்கே இருக்கணும் என்ன? எப்பவுமே ராணி அக்கா கூட போயிடுவேன். இன்னைக்கு என்ன என் கூட வந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை லட்சுமி அக்கா, சும்மா தான். நீங்களே சொல்கிறீங்களே எப்போ ராணி அக்கா கூட போவன்ட்டு. ஒரு சேஞ்சுக்காக தான் உங்கள் கூட வரேன். அப்படியா? சரி சரி. மீன்காரன் வந்தா மீன் வாங்கலான்னு பார்த்தா ஒரு பெரிய ஆளையே காணுமே. அந்த சைடில் ஒரு ஆயை தந்து வித்துன்னு இருந்தாங்கக்கா. அப்படியா? என் கண்ணுக்கு யாருமே தம்பலையே. எங்கள் வீட்டுக்காருக்கு வேற நீ மீன் குழம்பு வேணுமா? சரி வாங்கி வைக்கலாம். வாய் தந்து வேற கேட்டாரு, வைக்காத இருக்க முடியுமா? ஓ, அவருக்கு மீன் குழம்பு வேணுமாமா? சரி வைங்க.
மீன்காரர் எங்கன்னா பார்த்தாருன்னா குரல் பிடிச்சின்னு பண்ணே அமைதியாக இருக்கிறேன். சரி சரிக்கா கூப்பிட்றேன். இதோ மீன்காரம்மா வராங்க. பரவாயில்ல, இங்கே வந்துட்டாங்களா? காசு உற வச்சுக்கிறேன், அப்படியே வாங்கிட்டு போக வேண்டியதுதான். ஒரு ஐடியா போய் குழம்பு காசு இல்லை. அப்போனா இன்னைக்கு லட்சுமி அக்கா வீட்டில் மீன் குழம்பு ஒரு புடி தான். என்ன லட்சுமி அக்கா ஒரு புடின்னொடனே வாயே காணோம். என்ன பயப்படுறீங்களா? நான் வரமாட்டாட்டும். அடே நீ வேற சின்ன பொண்ணு, நான் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல. நான் என் அக்காளுக்குலாம் அருமையாக சமைக்க மாட்டேன். எனக்கு ஏதோ ஒரு அளவுக்கு தான் செய்ய தெரியும். அதை வச்சு ஏதோ செஞ்சுனுக்கிறேன். உங்கள் கைப்பக்கம் கூட நல்லா தான் இருக்கும். என்னை விட நல்லாவே செய்யுங்க நீங்கள். சரி சரி, நம்ம நல்லா செய்கிற மாதிரி அதெல்லாம் அப்புறம் பார்த்து மீன் தரமா போயிட்டு போகிறாங்க. குரல் கூட மீனோ ஃப்ரெஷ்ஷான மீன். அக்கா மீன்காரக்கா இங்கே வாங்கக்கா. என்னக்கா மீனை கூடையில் ஏற்றது தட்டில் வச்சு தந்துக்கிறேன். எதில் ஏற்றாந்தா உனக்கு தேவை மீனா கூடையா? ஏன் நான் கூடையை வச்சு என்ன பண்ண போகிறேன்? மீன் தான் வேணும். அதாலும் பேசாத. எவ்வளோக்கா மீன்? கிலோ மீன் 200 கம்மியெலாம் பண்ண முடியாது. இப்பயே சொல்லிடுறேன். வேணும்னா வாங்குங்க, இல்லைன்னா நான் கிளம்புறேன். அது என்ன வேணும்னா வாங்குங்க, இல்லைன்னா கிளம்புறேன். கிளம்புறதுக்காக சொல்லிக்கிறேன், வாங்கிறதுக்கு தான் சொல்லிக்கிறோம். இறங்கி வை முதல்ல கீழே. அப்படியே கையை கூட பிடிக்காத வரைய மீன் தலைமையிலேருந்து கீழே வந்துச்சுன்னு என்ன பண்ணுவேன்? நான் என்ன உன்ன மாதிரி பைத்தியக்காரியாண்ணா கீழே போடுறதுக்கு? எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. தலைமையிலேருந்து நவுருமா அப்படி இப்படி மீனே. இந்த சின்ன பொண்ணு ஏன் வாயை கொடுத்து வாங்கிக்கிறான்னு தெரியல. சரிக்கா இறக்குங்க, நல்ல மீனை பார்த்து வாங்கிக்கிறேன். எல்லாமே நல்ல மீன் தான். கையை வச்சு கொசன்னு ஆகிடாதீங்க. நான் போடுறேன், நல்லா இல்லைன்னா திருப்பி கொடு. என் கையில் இருக்கிற மீன் அப்படியே பலன்னு இருக்கும். ஒன்று கூட அழுகி போயிருக்காது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன். இன்னைக்கு கடையில் போய் பிடிச்ச அந்த மீன். சரி கொடுங்க. பிடிச்ச அந்த மீனா இல்லை ஐஸ் போட்ட மீனான்னு பார்க்கலாம். நான் இவ்வளோ தெளிவாக சொல்லிங்கன்னா மறுபடியும் ஐஸ் போட்டிருக்குமாமே. ஐஸ் போட்டேன்னு சொல்ல மாட்டேன். நான் போய் சொல்லி விற்கிற பையன் எனக்கு இல்லைம்மா. போய் சொல்லி ஒரு நாள் விற்றுட்டு போயிட்டுனா இன்னொரு நாள் நான் சரி வரத்தாவில்ல. என்கிட்ட எந்த மீனாக இருந்தாலும் உண்மையை சொல்லி தான் இப்போ போய் சொல்லி விற்கிற பழக்கமே எனக்கு இல்லை. உன்ன மாதிரியே போய் சொல்லி விற்றுன்னு இருப்பாங்க. இந்த அக்காவுக்கு நம்ம ரகசியெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல. நம்ம அமைதியாக இருக்க வேண்டியது. அதுக்கு மேலே வாய் தந்தா நம்மளே மாட்டிப்போம். வாய் குத்து. என்னம்மா சவுண்டே காணோம்? என்னக்கா மீன் வாங்குறீங்களா இல்லையா? வேணும் சின்ன பண்ண வாங்கிக்கலாம். 1 கிலோ வாங்கிக்கலான்னு பார்க்குறேன். அப்போனா 1 கிலோ வேணுமாம்மா? ஆமாம் 1 கிலோ கொடுங்கக்கா. நல்ல மீனை பார்த்து போடுங்க. நான் தான் சொல்கிறேன்லம்மா, என்கிட்ட இருக்கிற எல்லா மீனும் பலன்னு இருக்கும். எல்லாமே நல்ல மீன் தான். இதோ இதில் 1 கிலோ மீன் குதுமா. 200 கொடுத்துட்டு வாங்கிக்கோ. ஏக்கா கொசூர்லாம் போட மாட்டீங்களா? நீ கேட்கவே வேணாம்மா. நீ வீட்டில் எதுவுமே விட எடை போட்டு பாரு. ஒரு மீன் கொசுறு போட்டு வச்சுக்கிறேன். என்கிட்ட ரேட்டு கம்மி பண்ண மாட்டேன். எப்பயுமே ஒரு மீன் கொசுராக போடுவேன். அந்த பழக்கம் தான். ரேட்லாம் கம்மியே கிடையாது. 200 குத்தினா மீன் தரேன். சரிக்கா இந்தாங்க பிடிங்க காசு. 200 இருக்குக்கா. நீ பார்த்துக்குங்க. கரெக்டாக தம்மாக்குது. சரி நான் கிளம்புறேன். என்ன பண்ண நீ வேணா வாங்க தானே மீனை? இல்லை லட்சுமி அக்கா, நேற்று தான் கறி வச்சேன். இன்னைக்கு வேணா வாங்கிட மாட்டேன். டெய்லி நேற்றுக்கு சும்மா செய்து வர வேணா வாம்பேன். சரி சின்ன பொண்ணு, அப்பனா வரையா வீட்டுக்கு போறியா? இல்லைக்கா, நான் போய் கொண்டு தூங்கி எழுதிட்டு அப்புறம் சாயந்தரமா வேணா வரேன். நீங்கள் போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் போய் குழம்பு வைக்கிறேன். நீ பார்த்து போயிட்டு வா. காலையில் இட்லி கடையில் வேலை செஞ்சது 5 மணிக்கு எழுந்துக்கணும். கூடவே 1 நாள் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். ஒரு 7 ஆயிரம் உடம்பு கை கால் எல்லாம் வலிக்குது. போய் தூங்கி எழுந்து சாயந்தரமா போக வேண்டியதா ராணி அக்கா வீட்டுக்கு. என்ன கண்ணுக்குட்டி தண்ணி வச்ச மாதிரி இருக்குது? யார் வச்சிருப்பாங்க? வேற யாரும் வச்சிருப்பாங்க? நம்ம அக்கா தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி கடை மீனை கழுவி குழம்பு காசு வைக்க வேண்டியதுதான். மீனை கழுவிட்டேன். கொஞ்சம் தலை வாழை போட்டு குழம்பு வச்சுட்டு மிச்சம் பீஸ் போட்டு உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சா வந்தவொடனே சூடாக வறுத்து கொடுத்துக்கலாம். இவங்க வர நேரம் ஆகுது, இன்னும் வரல பாரு. நம்ம கம்முன்னு பெட் மேலே பத்துணும். வந்தவொடனே 2 பேரையும் வேலை வாங்கணும். வீடு அப்படியே இருக்குது பாரு அலங்கோலமா. எதையும் தேர கட்டிலே காலைல போனா போது பிள்ளைங்க வளர தெரிஞ்சுப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம செய்வோம் செஞ்சு வச்சா அதில் எவ்வளோ கஷ்டம் அவளுங்க புரியவே இல்லை. அவளுங்க கழிச்சு போடுறது அவளுங்களே ஏற கட்டினா தான் தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு. இந்த சத்யா நாயி எவ்வளோ நேரம் நின்று வரவே இல்லை. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு வீட்டுக்கு வரட்டும். வர லேட் ஆகும்னா சொல்லியிருக்கலாம். நம்மனா தனியாக வந்துட்டு இருப்போம். அவள் வருவான்னு எவ்வளோ நேரம் நின்று இருந்தோம். கிளாஸ் ரூமை விட்டு வெளியவே வரல. அப்படி நான் தான் பண்ணுறான்னு தெரியல. இந்த கண்ணுக்குட்டி பாரு எப்படி இருக்குது. எந்த வேலையும் இல்லாத நம்மளும் அதே மாதிரி பிறந்திருக்கலாம் போல. பிறந்ததுக்கு பதில் இந்த கண்ணுக்குட்டியாக பிறந்திருந்தானா எந்த வேலையும் செய்யாத ஜாலியாக இருந்திருக்கலாம். வீட்டில் இருந்தால் வேலை செய்யணும் டார்ச்சரு. 10 தூங்கினா எப்போ பார்த்தாலும் தூங்குறேன் டார்ச்சரு. ஏந்து ஃபோனை பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்க்குறேன் டார்ச்சரு. சரி இங்கே தான் இப்படின்னு பார்த்தா ஸ்கூலில் சொல்லவே வேண்டாம். இந்த மேமுங்க லெசன் எடுக்கும்போது எங்கேருந்து தான் வரும்னு தெரியல. தூக்கம் அப்படியேப்பட்ட தூக்கம் வருது. எப்போ பார்த்தாலும் எக்ஸாமு மிட்டமு ஆஃபேலின்னு எக்ஸாம் மேலே எக்ஸாம் அடிக்கினே போகிறாங்க. எவ்வளோ தான் தாங்க முடியும் ஒரு மனுஷனால? பா பேசாமல் கண்ணுக்குட்டியாக பிறந்திருந்தா நல்லா சாப்பிட்டு சுற்றி நின்றுருக்கலாம் போல. இப்போ வந்துட்டோம் வீட்டுக்கு. வந்தவுடனே இந்த பொம்மி ஆரம்பிச்சிருவான். இந்த வேலை செய்யின்ட்டு. எப்படின்னா எக்ஸாம் இருக்குது அப்படின்ட்டு ஏமாற்றிட்டு போய் உட்கார வேண்டியது தான். என்ன இது வீடு திறந்து வச்சிருக்கு? அம்மா உள்ளே இருக்காங்களா இல்லையானே தெரியலையே. இந்த சத்யா நாய் பாரு இன்னும் வரலை. சரி போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. போன உடனே இந்த பொம்மி வேலை வைக்காதுன்னு தான் நல்லாயிருக்கும். போனால் தான் தெரியும் என்ன வேலை வச்சுருக்காங்கன்னு. பொம்மி இங்கே தான் 10 இருப்பான்னு நினச்சோம். ஆளையே காணமே. ஒரு வேலை எங்கன்னா கதை பேச போயிட்டுருப்பாலோ வீடை திறந்து போட்டுட்டு.
அப்படி போயிருந்தாலும் நம்மளுக்கு தான் நல்லது. அவங்க வரத்துக்குள்ளேயும் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும். வரத்துக்குள்ளேயும் மேலே போய் புக்கை வச்சு உட்கார வேண்டியது தான், எக்ஸாம் இருக்குதுன்ட்டு. இல்லைன்னா எதனா ஒரு வேலை சொல்லியே நம்மளை சாவடிச்சிடுவா. என்ன இது எப்பயுமே வந்து பார்த்தா எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சிருப்பா, இன்னைக்கு நம்ம போட்டதெல்லாம் அப்படியே இருக்கே. பொம்மி தூங்கிட்டு தான் இருக்கா. அவள் எழுந்துக்கிறதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து போயிடணும். சத்யா வந்தால் மாட்டிக்கிட்டு அடி வாங்கட்டும், நம்ம மேலே நைஸாக எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான். எப்படியோ ஒரு வழியாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம கீழேயே போகக்கூடாது. சரி பூமாரி, வீடு வந்துருச்சு. இந்த சோனி நாய்க்கு இருக்கு, வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேண்ணா. சரி சத்யா, ஆனால் மறந்துடாத நோட்டை மட்டும் கொடுத்து அந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வர சொல்லு. அப்புறம் அந்த மேம் வெளியே நிற்க வச்சிருவாங்க, பாவம் சோனி. அவளுக்குலாம் பாவமே பார்க்கக்கூடாது பூமாரி. எப்படி ஓவரா பண்ணுறா பாரு. கொஞ்ச நேரம் நின்று இருந்தா என்ன, விட்டு ஒண்டியாக வந்துட்டு இருக்கா பாரு. இப்போ போனால் அம்மா கிட்ட சொல்லி அடி வாங்க வைக்கிறேன் பாரு அவளை. பாவம் அப்படிலாம் பண்ணாத, விடு. அவள் தெரியாது தானே வந்துட்டா. அவள் போன உடனே மேம் சொல்கிறாங்க எல்லாரும் இருங்கன்ட்டு. அதனால தானே 2 பேரும் லேட்டாக வந்தோம். சரி போ, நானும் போய் சீக்கிரமாக அம்மாக்கு எதனா ஒட்டுத்தாசியாக வேலை செஞ்சுட்டு நான் போய் படிக்கணும். என்ன சரி, நான் போகிறேன். இப்போ நீ அவள் கிளாஸில் இருக்கவே என்ன ஹோம்ஒர்க்குன்னு நோட் பண்ணி நோட்டையே கொடுத்து முடிச்சுன்னு வர சொல்கிறேன். அந்த மாதிரி யாருமே இல்லைன்னா அடி தானே வாங்குவா. அவளெல்லாம் அப்படி தான் விடணுமே. சரி, நான் கூட படிக்கணும், போகிறேன். என்ன சரி, என்ன அம்மா பெரியம்மா 2 பேரும் வெளியவே காணோம், உள்ளே இருக்காங்க போல். இட்லி கடைலாம் போடுறாங்களே, ரொம்ப டயர்டில் தூங்கின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். பொம்மி போய் பார்க்குறேன் நானும். இந்த கண்ணுக்குட்டி ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஆமாப்பா, நானும் அடிக்கடிக்கு இந்த கண்ணுக்குட்டி கூட தான் விளையாடுறேன் தெரியுமா. இப்போல்லாம் என்னோட நியூ ஃப்ரெண்டு இதுதான். நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். என்ன நம்ம 2 பேரும் விளையாடலாம். சரி, நான் போகிறேன் உள்ள. பட்டுக்குட்டி தண்ணிலாம் குடிச்சியா இல்லையா? அவங்க அம்மா வர லேட் ஆகும், அது வரையும் குட்கோல தண்ணிலாம் குடிச்சிட்டு கத்தாமல் விளையாடின்னு இருக்கணும். என்ன நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உன் கூட விளையாடுறேன். என்ன இது அம்மா, மீன் குழம்பு வைப்பாங்க பார்த்து ஒன்றும் வைக்காதுங்கிறாங்களே, ஒரே வாசனை வீடே மனமணக்குது. இந்த மீனை வாங்கி கழுவி குழம்பு வைக்கிறதுக்குள்ளேயும் போதும் ஆயிடுச்சு. எப்படியோ எல்லா வேலையும் முடிஞ்சுது. இந்த மனுஷன் வந்தோடனே மீனை வறுத்து கொடுத்தா எல்லா வேலையும் முடிஞ்சுது. என்னம்மா சாப்பாடை போட்டு தரோன்னு பார்த்தா வெறும் கை ஆட்டிட்டு வர? இருடா, இப்போ தானே சாப்பாடை வடிச்சிருக்கா, அது தண்ணி வடிய தேவையில்லையா? அப்புறம் மீனை வறுத்து ஒரேடியாக சாப்பிடலாம் இருங்க எல்லாரும். அது வரையுமா என்னாலலாம் காத்து நிற முடியாது. எனக்கு இப்பயே பசி குடலை புடுங்குது. எனக்கு பசிக்குது, எனக்கு இப்பயே போடுங்க. அப்படியா? காத்து நிற்க முடியாதுன்னா காலையில் வாங்கின இடியாப்பம் இருக்கு, அப்பா சாப்பிடாது, அதை போய் சாப்பிடு. என்ன இடியாப்பமா? அதுதான் நான் காலையே சாப்பிட்டேன். எனக்கு இப்பெல்லாம் நான் காத்து நீர் பொறுமையாக சாப்பிட்றேன். பொறுமையாக சாப்பிட்ற மாதிரி தான் இது. பிள்ளையால பொறுக்க முடியாதுன்னா இடியாப்பமே சாப்பிடுப்பா. இல்லை, எனக்கு பசிக்கவே இல்லை, நான் பொறுமையாக சாப்பிட்றேம்மா. நீ எப்பயோ வந்துட்ட, எங்க இன்னும் பூமாரி வரவே இல்லை. மா, அவ இப்பதான் வந்தா, ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு உள்ள போயிருக்கா. அப்படியா, வந்துட்டாளா? சரி. என்னம்மா சமையல் வேலைலாம் முடிஞ்சுதா? எதனா ஹெல்ப் வேணுமாம்மா? இல்லம்மாக்கா, சமையல் செய்யறதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்திரத்தையும் வாரி துவைக்க போட்டேன். இனிமேல் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும், நான் செஞ்சுக்கிறாட்டும். ஏமா எனக்கு இவ்வளோ லேட்டாக வந்த? அது ஒன்றும் இல்லைம்மா, ஸ்கூல் விடுற நேரத்தில் ஒரு மேம் மட்டும் இருக்க சொல்லி ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தாங்க, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. இவனுக்கு எதுவுமே இல்லையாம்மா? இவன் மட்டும் செய்யமா வந்துட்டான்? இவனுக்கு அத்தை வாட்டிலேருந்து தான் தெரியுமா, ஸ்பெஷல் கிளாஸ் ஹோம்ஒர்க் எல்லாம் வைப்பாங்க. இப்போ சார் ஜாலியாக சுற்றின்னு இருக்காரு, அத்தை வாட்டிலேருந்து டைட்டாக பிடிப்பாங்க. அப்படியா? சரி. ஒரு வேளை இந்து தான் ஓடியாண்டானோ ஸ்பெஷல் கிளாஸ் விட்டுன்னு கேட்டேம்மா. ஏம்மா, நீ என்னை பற்றி இப்படிலாம் நினச்சின்னு இருக்கியா? யாருன்னா ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தால் விட்டு வருவாங்களா? எனக்கு எதுவுமே இல்லைன்னு தானே நான் வந்தேன். என்கிட்ட கேட்காதா? அவள் வந்த உடனே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறியா? சரி விடு சதீஷே, அம்மா தானே கேட்டாங்க. சும்மா சண்டை போடாத இருக்கணும் என்ன 2 பேரும். இப்போலாம் என்னன்னு தெரியலம்மா, சதீஷ் சண்டையே போடுறது இல்லை, நல்லவனா மாறினே வராம்மா. இதே மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும். எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சா நான் எந்த சண்டையே போட மாட்டேன். 2 பேருக்கு ஒரே மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் ஏன் சண்டை போட போகிறேன்? அவளுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி வாங்கி கொடுத்தா நான் அதான் சண்டை போடுறேன். அப்படியா சதீஷா? சரி, இதோட எது வாங்கி கொடுத்தாலும் 2 பேருக்கு ஒரே மாதிரி வாங்கி தரேனா? சரிம்மா. எப்படி தெரியுமா? எனக்கு சுடிதார் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவனுக்கும் சுடிதார் வாங்கி கொடுங்க, அதே மாதிரியே ஒரே மாதிரி வாங்கிட்டாங்கண்ணே. எப்படி கிண்டல் பண்றா? ஏண்டா, நீ தானடா ஒரே மாதிரி வாங்கி தர சொன்ன, அதான். எப்பா பொம்மி, நீயுமா என்ன கிண்டல் பண்ற? சரி உடு சதீஷே, சும்மா தான் சொன்னேன். சரி மக்கா, படிக்கிற வேலை எதுனா இந்த படிங்க, அப்பா வந்தோடனே எல்லாரும் சாப்பிடலாம் ஒரேடியா. நான் சாப்பிட்ற வரை இங்கே இருந்து போக மாட்டேன், எனக்கு எதுவும் இல்லைம்மா படிக்கிறதுலாம். சரிம்மா, எனக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் எழுதி வைக்கிறேன், அப்புறமா சாப்பிட்டு படிச்சிக்கிறேம்மா. சரி, நான் போய் எழுதுறேன். சரி மக்கா, அப்போ போய் எழுது, அப்பா வந்தோடனே கூப்பிட்ற எல்லாரும் சாப்பிடலாம் என்ன? சரிம்மா. என்ன இது, அம்மா இந்த டைமில் தூங்கவே மாட்டாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. வீடு இப்படி அலங்கோலமாக இருக்குது. இந்த சோனி வந்தாலா இல்லையானே தெரியலையே. நம்மளே இதெல்லாம் ஏற கட்டிட்டு போய் பார்ப்போம், மேலே இருக்காளா எங்கன்னா போயிட்டாளான்ட்டு. இந்த சோனி நாய் இன்னைக்கு வாட்டர் பாட்டில் கூட எத்தனை போல போகுது. அம்மா டெய்லி எடுத்து வச்சாதான் எத்தனை போறா, இல்லைன்னா அதே வந்துடுறா.
இந்த சோனி பாரு, அம்மா ஒரு நாள் இட்லி கடைக்கு லேட் ஆகிடும், நான் போகிறேன்ட்டு போனாங்க. வாட்டர் பாட்டிலெலாம் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன், எடுத்துன்னு போங்கன்ட்டு சொல்லியே சொன்னாங்க. ஆனால் அதையே செய்யலை. எந்த வேலையும் செய்யலைனா கூட அவள் வேலையவே அவளுக்கு செய்ய தெரியல. குழந்த மாதிரி இருக்கா இன்னும். சரி, அம்மா டயர்டாக தூங்கின்னு இருக்காங்க, ஒரு காஃபினா போட்டு கொடுத்து எழுப்புவோம். நம்ம எங்கெங்கே ஒழுக்கி வைக்கிறோம்னு நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. இந்த சத்யா நான் எது தின்ற போதுன்ட்டு அங்கங்கே மறைச்சி வைக்கிறோம். தின்றதெல்லாம் நம்ம மறைச்சி வச்சுட்டு அவள்கிட்ட பிரிஞ்சு தின்றோம். ஆனால் நம்ம வைக்கிறது நம்மளுக்கே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இப்போ எதிர்ச்சியாக பெட்டுக்கு குனிஞ்சு பார்த்தா இந்த சிப்ஸ் இருக்குது. இருந்தது நல்லது தான், சாப்பிட வேண்டியது தான். அவள் வரத்துக்குள்ளேயே தின்னுடணும், இல்லைனா இதில் பங்கு கேட்பா, நீ மட்டும் இருந்து வாங்கி சாப்பிட்டியேன்னு. கீழே கூட போகவே கூடாது. கீழே போனால் எவ்வளோ வேலை இருக்குது அதெல்லாம் நம்மளே செய்ய சொல்லுவாங்க. மேலேயே இருந்துடணும். அம்மா கூப்பிடுற வரையும் நம்ம போகவே கூடாது. அம்மா கூப்பிடும் போது கரெக்டாக புக்கு எடுத்து வச்சுன்னு உட்கார வேண்டியது தான். இன்னும் வராது, என்ன தான் பண்ணுறாளே தெரியல அந்த சத்யா. ஸ்கூல்லேருந்து இன்னுமா வரல. காஃபி எடுத்துன்னு போய் அம்மா கிட்ட கொடுத்து எழுப்ப வேண்டியது தான். பாவம் எவ்வளோ நேரம் தூங்குறாங்கன்னு தெரியல. டயர்டாக இருக்கா போல அவங்களுக்கு. அவங்க மட்டும் இவ்வளோ வேலை செய்வாங்க. நாளையிலேருந்து நம்மளை கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து அம்மாவுக்கு ஒத்தாசையாக வேலை செய்யணும். மா எழுந்துருங்கம்மா. வந்துட்டாளுங்க போல, எனக்கு இருக்கு இவளுங்களுக்கு. என்ன, எப்போ வந்தீங்க? ஏம்மா என்னாச்சு, ஏன் கோவமாக இருக்கீங்க? இந்த வீட்டை பார்த்தியா வந்தவொடனே எப்படி இருந்துச்சுன்ட்டு? பாரு கொஞ்சாங்க. ஏன் பாருங்க, நல்லா தான் இருக்கு. என்ன நல்லா இருக்கா? யார் சுத்தம் பண்ணது இதெல்லாம்? நான் தாம்மா வந்தேன். வீடு இப்படி இருந்துச்சே அலங்கோலமா. சரி, அதான் நான் தான் எல்லாத்தையும் இப்போ தான் பெருக்கிட்டு சரி டயர்டாக இருக்கீங்கன்னு காஃபி போட்டுன்னு வந்தேன். நீங்கள் என்னடானா எழுப்பினோடனே கோவப்படுறீங்க. நான் எதுவுமே பண்ணல, என்கிட்ட போய் கோவப்படுறீங்களே. நீங்கள் எதுவுமே பண்ணாததா வீடு அந்த கோலத்தில் இருந்துச்சா? காலையில் என்ன சொன்ன, வீடை பெருக்கிட்டு போங்கன்னு. வீடை பெருக்கிட்டு தொடக்கத்துலேருந்து ஒரு வாட்டர் பாட்டில் கூட எடுத்து போனீங்களா இல்லையா? அது கூட இருக்குது. ஒரு பிளேட்டு தின்றீங்களே, நொறுக்கு தீனி எனி டைம் அதெல்லாம் எடுத்து ஒழுங்காக போட மாட்டீங்களா? எல்லாத்தையும் நடு வீட்டில் ஒரு குப்பை மையமாக போட்டு வச்சிருக்கீங்க. எத்தனை வாட்டி தான் என்னால் ஏற கட்ட முடியாது. அதனால தான் எனக்கு எதையுமே ஏற கட்டலையே பேர் நான். எனக்கு எதுவும் தெரியாதுமா. நான் காலையிலே ஃப்ரெஷர் கிளாஸ் இருக்குதுன்னு வீடை பெருகிட்டு நீங்கள் உட்காந்துருந்தா தொடப்பத்தை எடுத்து உரமாக வை சொல்லிட்டு நான் போயிட்டேம்மா. அது கற்றுட்டு எப்படி அந்த பிளேட்டு அதெல்லாம் இங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுமா. அவள் தாம்மா வாட்டர் பாட்டில் கூட இன்றைக்கி எத்துன்னு போகல, மறந்து விட்டு வந்துட்டா போலம்மா. இன்றைக்கி ஸ்கூலுக்கு வாட்டர் பாட்டில் கூட எத்துன்னு போகல. எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான், என்ன எதுவும் கேட்காதீங்க. அதான் நினைச்சப்பயே எல்லாம் அவள் வேலையாக தான் இருக்கும்ட்டு. எங்கே இன்னும் வரலாவே? எனக்கு தாம்மா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வரத்துக்கு. இன்றைக்கி அவளுக்கு ஹோம்ஒர்க்லாம் சொல்லியிருக்காங்க. பூ மாறி நின்று அதெல்லாம் கேட்டுட்டு வரா. இவன் முன்னாடியே வந்துட்டாம்மா, ஸ்கூல் விடத்துக்கு முன்னாடியே விட்டாங்க ஸ்கூல். ஆனால் மேம் எல்லாரும் இருக்க சொல்லியிருக்காங்க. மேம் சொல்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அப்புறம் பூ மாறி அவளுக்கும் சேர்த்து நோட்ஸ்லாம் எடுத்து குத்து அனுப்பியிருக்கான், ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு வர சொல்லுன்ட்டு. நான் அதனால தான்மா இன்றைக்கி லேட்டாக வந்தேனே. அவள் எப்பயோ வந்துட்டாம்மா, மேலே போயிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் எங்க சத்தம் காட்டினா எழுப்பி இந்த பொம்மி நம்மள வேலை வாங்க போறான்ட்டு சத்தம் காட்டால் அமைதியாக மேலே போய் உட்காந்துன்னு இருப்பா. எப்பயுமே அந்த திருட்டு புத்தி தான் இருக்குது அவளுக்கு. எப்போதான் மாறுவாளோ தெரியல. அவள் எல்லாத்தையும் அலங்கோலமாக போட்டு வச்சிருக்கோமே. அம்மா தூங்கி நிறையாவே எத்தி யாரை கட்டல நீ பிள்ளை அதுவும் இருக்கே, அதெல்லாம் பிள்ளையா பெரிய தொல்லை. சரி விடுங்கம்மா, சின்ன பிள்ளை மாறிடுவா. இப்போ எதுக்கு கோவமாக இருக்கீங்க? இந்தாங்க காஃபியை குடிங்க. அப்படி சின்ன பிள்ளை மாறிடுவான்னு விட்டு தான் இந்த அளவுக்கு வந்திருக்காவ. சரி இந்தாங்க காஃபி குடிங்க. நீ குடிமக்கா, உட்காரு. நீங்கள் இங்கேயே குடிங்க, நான் மேலே போய் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். சரி போய் பார்த்துட்டு அப்படியே அம்மா கூப்பிட்றான்னு கூப்பிடு. சரிம்மா. என்ன இது இன்னும் வராது இருக்கிற அந்த சத்யா என்னதான் பண்றான்னு தெரியலையே. என்ன சோனி, வந்தவனே திங்கிறதைய வேலையை வச்சிருக்க போல. என்ன சொல்ற, நீ மட்டும் என்ன வச்சிருக்க கையில? நான் வச்சிருக்குது நீ வச்சிருக்குதுலாம் இருக்கட்டும். உன்னை அம்மா கீழே கூப்பிட்றா பாரு, போ. என்ன இதுக்கு கூப்பிட்றா? நான்லாம் போல, வேணா நீ போ. இல்லை, காலையில் வீடெல்லாம் ரொம்ப க்ளீனாக வச்சிருந்தியாமே நீ, அதை பற்றி பேச தான் உன்னை கூப்பிட்டாங்க. நான் க்ளீனாக வச்சிருந்தேன், க்ளீனாக வைக்கல, நீ பார்த்தியா? நான் எதுவுமே பண்ணல. நீ போனோடனே பின்னாடியே நான் கிளம்பி வந்துட்டேன். எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்புறம் எப்படி வீடு அந்த அளவுக்கு ஆச்சு? சித்தி வீட்டு கணுக்குட்டி உள்ள வந்துச்சு, அப்படிதான் நினைக்கிறேன். நீ அம்மா உன்னை காய வச்சிருவாங்க, போ. ரொம்ப ஓவரா பண்ணாதானே? எப்படி சோனி, சித்தி வீட்டு கணுக்குட்டி வந்து வாட்டர் பாட்டிலு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தட்டெல்லாம் பிளேட்டெல்லாம் நடுவில் போட்டு தொடப்பத்தெல்லாம் எடுத்து நடுவில் போட்டு போச்சா? எனக்கு எதுவுமே தெரியாது. வீட்டை பூட்டிட்டு போனியா இல்லையா? வீட்டை பூட்டிட்டு தான் போனேன் நானே. எப்படி சோனி, பூட்டின வீட்டில் கணுக்குட்டி கூரையை பிச்சு உள்ளே இறங்குச்சானா? அது பிச்சு இறங்குச்சோ எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. உனக்கு எதுவும் தெரியா கட்டி போகுது. அம்மா கூப்பிட்டாங்க, சொல்லிட்டேன். போலன்னா அடிவாங்க, எனக்கு தெரியாது. நான் உட்காந்து காஃபி குடிக்கிறேன். இப்போ இவ வேற வந்துட்டா, கீழே அப்படியே இருக்கும்போது வேலைலாம் அதை செய்யறதுக்கு தான் கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். போலனா அதுக்கு ஒரு அடி அடிப்பா. இந்த பொம்மி பேசாம போய் ஏற்றிட்டு வாங்கின்னு வந்துடுவோம். எப்போ வர சொன்ன, உடம்புல கொஞ்சம் பயந்தா இன்னைக்கு இறங்கி வந்துருக்க மாட்டா. இன்னும் வரல பாரு. பொம்மி மூஞ்சே சரியில்லையே, வெளுத்துருவா போலவே. எப்படியோ பரவாயில்ல, எல்லாத்தையும் யாரை கட்டி வச்சிருக்காங்க. நம்மள தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சோம். நல்ல வேலை, நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை. என்னம்மா மகாராணி, இறங்கி வர இவ்வளோ நேரமா? என்னம்மா படிச்சுன்னு இருந்து எதுக்குமா கூப்பிட்டீங்க? படிச்சதெல்லாம் போதும், வந்ததுலேருந்து பச்சின் தானே. இந்த சாமான் ஃபுல்லாக இருக்கு பாரு, பின்னாடி மொத்தத்தையும் போய் தொலைக்கிட்டு வா. அம்மா என்னம்மா என்ன போய் சாமான் தொலைக்க சொல்கிறீங்க? என்னம்மா நீ தொலைக்காத வேற யாரும் தொலைக்குவாங்க? பக்கத்து வீட்டிலேருந்து 2 ஆள் வேணா கூப்பிட்டா சாமான் தொலைக்க.
பிரச்சனை உங்களுக்கு? படிச்சுன்னு இருந்த என்ன போய் கூட்டிட்டு வந்து வேலை வாங்குறீங்களே, நீங்கள் தான் கொஞ்சம் தொலைக்கிடுங்களேன். குறுக்கே வலிக்குது. காலையில் 5 மணிக்கு வந்து இட்லி கடைக்கு போனேன், அங்கேருந்து எந்த 100 நாள் வேலைக்கு போனேன். இந்த கஷ்டம்லாம் யாருக்காக போகிறேன்? நான் உட்காந்து சாப்பாட்டுக்கு பட்டுங்க உங்களுக்கு சேர்த்து தானே. வீட்டில் ஒரு வேலையை ஒருத்தாசே செய்ய முடியாது அவங்களால. இப்போ திறக்க முடியுமா? முடியாது அவங்களால. சாமான் அம்மா அடிக்காத சாமான் தொலைக்கன்றதே மேல் தான், போய் தொலைக்கிட்டே வந்துடும். சரி, இப்போ சாமான் தான் தொலைக்கணும், நானே போய் தொலைக்கிட்டு வரேன். இந்தா இந்த டம்ளரையும் சேர்த்து எடுத்துன்னு போ. சரி, இப்போ என்ன உங்களுக்கு? சாமான் தானே தொலைக்கணும், நானே தொலைக்கிட்டு வரேன். சாமான் தொலைக்கணுன்ட்டு ஒன்றே மையமாக தொலைக்கி வச்சு நான் வந்து பார்ப்பேன். சாமான்லாம் பல பலன்னு இல்லை, நான் மறுபடியும் எடுத்து போட்டு மொத்தத்தையும் தொலைக்க வைப்பேன். நீ ஒழுங்காக கழுவுற வரையே நீயே தான் கழுவணும் அந்த சாமானை. சே, ஒன்றே மையமாக தொலைக்கி போட்டு வரலான்னு பார்த்தா இந்த பொம்மை இப்படிலாம் கண்டிஷன் போகுது. சரி சரி, நல்லாவே தொலைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் சாமான் தொலைக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் பாய். அப்புறம் மக்களே, எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கியிருக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் பாய் மக்களே, பாய் பாய்.